வெல்கம் பேக் டு எம்மிமம்மம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சுவையான ரொம்பவே டேஸ்டான பட்டர் சிக்கன். சரி வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. இதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, உப்பு தேவையான அளவு, 1/2 கப் தயிர் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இதை ஊற வச்சுருங்க. இப்போது இது இந்த சைடு ஊறட்டும். அந்த சைடு நான் ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சு பேன் காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய், 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்து, இது எண்ணெயும் பட்டரும் காஞ்ச உடனே இதில் 2 ஏலக்காய், 2 பட்டை சேர்த்து, அது கூட 4 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க. இது கூட நான் 5 தக்காளி சேர்த்துப்பேன். எப்போவுமே இந்த கிரேவிக்கு, அதாவது பட்டர் கிரேவிக்கு எப்போவுமே தக்காளியோட டேஸ்ட் அதிகமாக இருக்கணும். தக்காளியில் ஒரு புளிப்பும் இனிப்பும் கலந்த டேஸ்ட் இருக்கும் இல்லையா, அதுதான் இதோட ஹைலைட். ஸோ எப்போவுமே நீங்கள் வெங்காயத்தை விட 1லேருந்து 2 தக்காளி அதிகமாகவே சேர்க்கலாம். இது கூட நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு. இப்போது காஷ்மீரி ரெட் சில்லி நம்ம கலருக்காக சேர்த்துருக்கோம், சிக்கன்லேயும் சேர்த்துருக்கோம், இதுலேயும் சேர்த்துருக்கோம். தனி மிளகாய் தூள் ஒரு சின்ன காரத்துக்காக. இப்போ நான் இது கூடவே 10லேருந்து 15 முந்திரி ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு கை போல் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வதங்கும் போதே இதோட ஸ்மெல்லு சூப்பராக இருந்ததுங்க. இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மூடி போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வேக வைங்க. இது ரொம்ப மையாக வேக தேவை கிடையாது. ஏன்னா ரொம்ப மையாக வெந்துடுச்சுன்னா நமக்கு நிறைய கிரேவி கிடைக்காது. இதை அரைச்சி தான் நம்ம இப்போ கிரேவி எடுக்க போகிறோம். ஸோ இந்த இதுலேயே நான் இதை ஆற வச்சுக்கிட்டேன். அதே பேனில் நான் தேவையான அளவு எண்ணெய், 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்து, நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், 1 ஹவர் கழித்து நான் அந்த சிக்கனை இப்போது எடுத்திருக்கேங்க. இப்போ நான் அந்த சிக்கனை இது கூட சேர்த்து இந்த பட்டர், எண்ணெய், சிக்கன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். நடுவில் கொதிக்கும், நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இது கூட வேறு ஒன்றும் சேர்க்க தேவையில்லை, தண்ணியும் சேர்க்கக்கூடாது, ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி விடும். இப்போ எனக்கு 5 நிமிஷம் கழிச்சிடுச்சு. நான் அடி பிடிக்கக்கூடாது இல்லையா, அதனால் நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டு திருப்பி மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். மொத்தமாக அந்த சிக்கனை 20 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். நம்ம 5 நிமிஷமாக பிரித்து வேக வைக்கிறோம். இப்போ எனக்கு 2வது 5 நிமிஷம் கழிஞ்சிடுச்சு. இப்போ நான் இதில் நம்ம ஆற வச்சு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்சியில் ஒட்டிகிட்டு இருக்கிறத நீங்கள் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து அலசி எடுத்து ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுத்த ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு 15 நிமிஷம் மொத்தமாக முடிஞ்சிருக்கு. இது கடைசி 5 நிமிஷம். இப்போ நான் இதில் 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுத்ததாக கடைசி 20வது 5 நிமிஷம் இதை நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு இருந்த தண்ணி எல்லாம் போய் நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு இல்லையா, அவ்வளோதான், நம்ம பட்டர் சிக்கன் ரெடி. நீங்களும் எல்லோரும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிற டிஷ், இல்லை இதை எனக்கு பார்த்தா போதும் நீங்கள் செஞ்சு காமிங்க அப்படின்னு நினைக்கிற டிஷ் எதுவாக இருந்தாலும் சரி, எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் இதில் கடைசியாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி நல்லா கசக்கி தூவி விட்டுக்கிறேன். இது இல்லைன்னா பரவாயில்ல, இதுக்கு பதிலாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கடைசியாக 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது பட்டர் சிக்கன் இல்லையா, ஸோ நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் பட்டர் பிடிக்கும்னா நீங்கள்லாம் நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணும்போது ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணோம்ல, நீங்கள்லாம் 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணல. ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான், நம்ம பட்டர் சிக்கன் ரெடி. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.